திமுகவுக்கு சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சுருக்காங்கல்ல, அந்த கணக்கு பலிக்காது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் பேசினது? முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். திமுக போட்டுட்ருக்க கணக்கு எதுவுமே பலிக்காது, சிறுபான்மையினர் மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோக நம்மளை அடிமைங்கிறாங்க, பாஜகவுக்கு அடிமையாக. நாங்களா? எங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் உறவுகளை மெயின்டைன் பண்ணோம்னு. உங்களை மாதிரியா ஒரு நாள் பார்த்தா கருப்பு கொடி காட்டுறீங்க, அடுத்த நாள் பார்த்தா வெள்ளை கொடை பிடிக்கிறீங்க, வெள்ளைக்கொடி வேந்தன் அப்படின்ற மாதிரி. உங்களை மாதிரி மாற்றி மாற்றி ஆடுற ஆட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. நாங்கள் எதிர்த்தா நேரடியாக எதிர்ப்போம், ஆதரிச்சா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அப்படி நல்லவங்க நாங்கள். இப்போ நாங்கள் பாஜகவோட ஏன் ஒரு இணக்கமான ஒரு சூழலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பட்ஜெட்டு கொண்டு வரணும். திமுகவுக்கு ஃபண்டு வேணும்ல, நல்ல நல்ல திட்டங்களை பண்ணுறதுக்கு ஃபண்டு கொண்டு வரணும்னா நம்ம அப்படி தான் இருக்குண்ணே. எந்த இடத்துல ஏறணும் எந்த இடத்துல இறங்கணும்னு எங்களுக்கு தெரியுமையா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். சிறுபான்மை குழு ஓட்டுல திமுக கிடைக்கும் கிடைச்சி கிடக்கு ஒருத்தர் ஓட்டு எத்தனை நாள் தான் அவங்க ஏமாறுவாங்க? 50 வருஷம் ஏமாட்டாங்க. பூரா அவங்களுக்காக பேசுற மாதிரி நம்ம பிஜேபிக்கு அடிமையா, இவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க. என்ன நீ குளவெல்லாம் குறைஞ்சாங்க தெரியாதா? எதிர்கட்சியா இருக்க போது கருப்பு கொடையை பிடிச்ச ஆளுங்கட்சி அவர் மாற ஒன்றியும் பிரதமர் வரும்போது என்ன கொடை பிடிச்ச? வெள்ளப்படம், பெண்கொடை வேந்த வெள்ளப்படை பிடிச்ச. நீ போறது நாடகமா, எடப்பாடி நாடகமா? நாங்க எதிர்த்தாலும் நேர்மையா எதிர்ப்போம், நேரா எதிர்ப்போம், ஆதரிச்சாலும் தூக்கி வச்சு எதிர்ப்போம். எங்களுக்கு தேவை டெல்லியில இருந்து பண்டு எங்களுக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு பண்டு வரணும், தமிழ்நாட்டு மக்கள் சௌரியமா வாழணும், விலைவாசியை குறைக்கணும், வீட்டு வரியை குறைக்கணும், சொத்து வரியை குறைக்கணும், எல்லா வரிகளையும் குறைச்சி நாட்டு மக்கள் சுபிட்சமா வாழணும். எல்லா ஊர்களுக்கும் நல்ல சாலை, ரயில் தண்டவாளங்கள் எல்லாம் பெரிய பெரிய போக்குவரத்துல உருவாக்கி ரயிலுடைய எண்ணிக்கையை கூட்டணும், தொழில் வளத்தை பெருக்கணும், ஜவுளி பெருகணும், விவசாயம் பெருகணும், நெசவு பெருகணும், எங்க பார்த்தாலும் தொழில் வளம் பெருகணும், பட்டாசு தொழில் பாதுகாப்பு பண்ணணும். எல்லாம் நடக்கணும்னா நாங்க டெல்லிய தேவைக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்தும். அதுக்கு தேவையான உதவிகளை வாங்குவோம், கேட்டு வாங்குவோம். நாங்க அடிமை கிடையாது, நாங்க நண்பன். நீ ஏமாத்துற பேச முடியும், நீ நண்பனும் கிடையாது, வேண்டியவனும் கிடையாது, ஏமாத்த. இந்த நாடகம் இனி தமிழ்நாட்டில்